25 நாள் தான் ஆகுது டெலிவரி ஆகி குழந்தை. அத கூட்டிட்டு வந்திருந்தாங்க. டாக்டர் வந்து குழந்தை நெறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல் எடுத்துட்டே இருக்கு. எங்க மாமியார் வந்து என்னன்னா, விக்கல் எடுக்கிறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் குடு, குழந்தை பசினால இருக்கு. அதனால தான் விக்கல் எடுக்குது அப்படின்றது சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நீங்க கூட்டிட்டு வாங்கன்ட்டு அவங்களுக்கும் வந்து கவுன்சிலிங் வந்து குடுத்தேன். இந்த விக்கல் வந்து பச்சிளம் குழந்தைகள்ல வரதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயம் தான். அதுக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலயே பேசியிருந்தேன். நம்ம நெஞ்சுக்கூடு பத்தி, செஸ்ட் பெயின் பத்தி. அதே மாரி தான். இப்ப நெஞ்சு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உணவு குழாய் இருக்கு, நுரையீரல் இருக்கு, அத சுத்தி ப்ளூரா, கீழ வந்து வயித்தையும், நம்மளுடைய நெஞ்சு பகுதியும் பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டயப்ரம். இந்த டயப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மசிலு. அது வந்து நம்ம மூச்சு இழுக்கும்போதும் சரி என்னன்னா, எக்ஸ்பேண்ட் ஆகும். மூச்சு விடும்போது வந்து ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ரிதமிக்கா இருக்கு. அந்த இப்ப பலூன் மாரி தான். பலூன் வந்து ஊதுறோம் இல்லையா? அது விரிஞ்சு சுருங்குது. ஸோ இந்த மாரி வந்து நார்மலா ரிதமிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கு அப்டின்னா, எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. இப்ப அத ஏதாவது வந்து இரிட்டேட் பண்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து இருக்கும்போது, இப்ப இர்ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அது கன்ட்ராக்ட் ஆகுது அப்டின்னா, அதனால வர்றது தான் விக்கல். ஸோ இப்ப பச்சிளம் குழந்தைகள்ல ஏன் விக்கல் வரணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இன்னைக்கும் என்னன்னா, விக்கல் வந்தாலே குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, "பசி இருக்குதும்மா, எடுத்து குடும்மா" அப்டின்னு சொல்லிட்டு குடுத்துட்டே இருப்பாங்க. 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ குடுத்துட்டு இருப்பாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன் விக்கல் வருதுன்னா, நம்மளுடைய உணவு குழாய்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, ஸ்டமக்கு. இந்த இரைப்பைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப க்ளோசர் டூ த டயப்ரம். இப்ப இரைப்பை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஸ்டன்ட் ஆயிடுச்சு. நார்மல் சைஸோட ரொம்ப டிஸ்டன்ட் ஆயிருச்சுன்னா, அது போயிட்டு அந்த டயப்ரத்த வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி இரிட்டேட் பண்றதால என்ன ஆகும்னா, விக்கல் வந்து அதிகமா வரும். ஸோ, இப்ப வந்து அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ தாய்ப்பால் குடுத்தா போதும். 2வது வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபால்ட்டி ஃபீடிங் அப்படின்னா, குழந்தை வந்து காம்பு பகுதி மட்டுமே சப்பிட்டு இருக்கும். அதனால வந்து பால் கொஞ்சம் தான் போகும். சைடுல இருக்கிற காத்து பூரா வயித்துக்குள்ளார போகும். அதனால வயிறு புஸ்ஸுன்னு ஆயிடும். அதனால பெருசா பால் குடிச்சிருக்காது. 1/2 மணி நேரத்திலேயே குழந்தை அழும். விக்கி விக்கி அழுதுட்டே இருக்கும். ஸோ, அப்ப முழுமையா வந்து காம்பு பகுதி முழுமையா வந்து வாய்க்குள்ளார இருக்கா, குழந்தையோட வாய்க்குள்ளார இருக்கான்னு பார்க்கணும். அந்த ஃபீடிங் பொசிஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணிட்டு, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ ஃபீட் பண்ணிட்டு போட்டாலே போதுமானது. சரி டாக்டர், இன் கேஸ் வந்து விக்கல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம பர்பிங் டெக்னிக்ஸ் இருக்கு. குழந்தைக்கு பால் குடுத்தோமேன்னா, தோள்ல போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் தட்டி குடுத்து, அந்த ஏப்பம் வர வரைக்கும் நம்ப குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தட்டி குடுக்குற விஷயத்த நம்ம பண்ணும்போது என்னன்னா, இந்த மாரியான ஹிக்கப்ஸ் வந்து வராம, அதாவது விக்கல் வராம வந்து தடுத்துக்கலாம். மீண்டும் உபயோகமான டிப்ல சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி.